நம்ம ஃபங்க்ஷன் போய் மட்டன் சாப்பாடு சாப்பிடறப்ப கறி ரசம்னு ஒரு ரசம் ஊத்துவாங்க. அந்த ரசத்தை சாப்பிடறதுக்கு அவ்வளவு தேவாமிர்தமா இருக்கும். அந்த ரசத்தை கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாம அதே ஸ்வைல இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரசத்துக்கு தேவையான புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அரிசிகளோட தண்ணியா இருந்தா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். குக்கர்ல எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் மட்டனை நல்லா கழுவிட்டு அதோட சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் மஞ்சள் தூள் சேர்த்து அரிசிகளோட தண்ணி இருந்தா அதை ஊற்றி குக்கர்ல ஒரு 4 சத்தத்துக்கு வச்சு இறக்கிடுங்க. கறி நல்லா வெந்துடும். இப்ப ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தலையை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை இந்த புளி தண்ணியில போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்பதான் இந்த மல்லித்தலையோட டேஸ்ட் அந்த புளி தண்ணியில நல்லா இறங்கும். மேலாக தூவி விட்டீங்கனாலும் அவ்வளவு டேஸ்ட் கிடைக்காது. இப்ப மிக்சி ஜார் எடுத்து அதுல 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் இதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பேன்ல எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்தம் பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் இதை போட்டு தாளிச்சுட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைசலை அதுல சேர்த்துருங்க. இப்ப குக்கர்ல இருந்து ஒரு பவுல்ல அந்த கறி சூப்பை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுல்ல ரசத்துக்கு தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க. ரசத்துல அப்படியே உப்பு சேர்த்துடக்கூடாதுங்க. ரசம் கொதிக்கவும் கூடாது. இந்த மாதிரி நுர குடுனதுமே அதை அப்படியே எடுத்து இந்த பவுல்ல மாத்திருங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கறி சூப்பையும் அதுல சேர்த்துருங்க. சுவையான கறி ரசம் ரெடி ஆயிருங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் இது போல கறி ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.